Good afternoon, students. 6th standard social. Today we are learning about geography second unit globe. What do you mean globe? Yes, model of earth. So learning objective to understand the four cardinal direction, to learn about the shapes of the earth, to understand about the model of the earth, the globe, to understand the significance of lines to latitude and longitudes, to know how standard time is calculate around the world. So இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். First one, direction. The direction on the ground are always shown with respect to the north. If we know the north, then it is easy to find the other direction, namely south, east and west. These are the four cardinal direction. So நமக்கு direction four direction, east, west, north, south. So this is cardinal direction. We know that the sun rises in the east and sets in the west. So sunrise வந்து ஈஸ்ட்லேயும் சன்செட்ஸ் வந்து வெஸ்ட்டில் இருக்குதுன்னு உனக்கு தெரியும். If we stand focusing the sun in the morning, then we face the east. The west is towards our back. So நம்ம வந்து நின்று மார்னிங் டைம் வந்து நம்ம சன்னை பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்டில் இருக்கும். தன்னுடைய பேக் வந்து வெஸ்ட் சைடு இருக்கும். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டு. The left hand points towards the north and the right hand points towards the south. We should always keep this in mind. ஸோ நம்ம சன்னை பார்த்து நிற்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஈஸ்ட்லேயும் நம்மளுடைய பேக் வந்து வெஸ்ட்லேயும் இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து எங்கே இருக்கும் நார்த்லேயும், ரைட் ஹேண்ட் வந்து சவுத்துலேயும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபோர் டைரக்ஷன்லையும் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு குளோப். We live on the planet Earth, which is found third from the sun. Since the Earth is huge and we live on a very small area, we are not able to see the Earth as a whole. But when we travel to space, we can see the Earth is a whole. ஸோ நம்ம வந்து பிளானட் எர்த்தில் இருக்கோம். இது வந்து சன்னிலிருந்து 3வது பிளானட்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம வாழற பிளேஸ் எது சும்மா ஸ்மால் ஏரியா தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஹோலாக நம்ம இந்த சன்னை எர்த்தை பார்க்க முடியாது. அப்போ எங்கே போகலாம்? ஸ்பேஸுக்கு போனோம்னா அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளை எர்த்தை வந்து ரொம்ப ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம எதுவாக பார்க்குறோன்னா குளோபா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். So, in order to see the shape of the earth as a whole and to know its unique feathers, the three-dimensional model of the earth was created with the specific scale. ஸோ நம்ம எர்த்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாடல் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா குளோப். The surface area of the earth is 510.1 million square kilometer. ஸோ நம்ம எர்த்தோடைய சுற்றளவு என்ன அப்படின்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. The earth which is spherical is flat at the pole and buckles at the equator. The earth cannot be compared with any other grammatical shape as it has a very unique shape. Hence its shape is called the joined earth shaped. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன முடியாது, ஜாமெட்ரிக்கல் ஷேப், அதாவது கணித வரைமுறை மூலிமா நம்ம அதை வந்து வரைய முடியாது. அதனால தான் அதுக்கு வந்து எர்த் ஷேப் கொடுத்துருக்கோம், அதாவது குளோப் ஷேப். The earth moves around the sun. It also rotates from the west to east on its axis with the inclination of 23 of degree. The globe is also inclined at an angle of 23.5 degree. The axis is imaginary line. It is not actually found on the earth. ஸோ இந்த எர்த்து வந்து சன்னை சுற்றிக்கிட்டு தன்னையும் ரொட்டேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்த சைடு ரொட்டேட் பண்ணுதுன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் ரொட்டேட் ஆகுது. ஸோ எந்த டிகிரியில் அப்படின்னா 23.5 டிகிரியில் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The first globe was created by the Greeks in the year 150 AD. அதாவது இந்த குளோப் அப்படிங்கிறத யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் தான் பண்ணாங்க. இந்த இந்தியன் அஸ்ட்ரோனமர் ஆரியப்பட்டா
has mentioned in his book. ஸோ ஆரியப்பட்டா அவனுடைய புக் என்னென்னா ஆரியப்பட்டா சித்தாந்தம் அப்படிங்கிற புக்கில் இந்த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை சீம்ஸ் டு மூவ் டுவோர்ட்ஸ் த வெஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் ரொட்டேஷன் அண்ட் இட்ஸ் ஆக்சஸ். ஸோ நம்ம வானத்தில் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடு மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா எர்த்து வந்து அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் ரொட்டேட் ஆகிறதுனால தான் நமக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. Lines on the globe. There are imaginary lines which are drawn on the globe horizontally and vertically to find the location and calculate distance and time. These imaginary lines are called lines are latitudes and longitudes. அதாவது நம்ம குளோப்பில் பார்த்தீங்கன்னா ஹரிஜோண்டல் அண்ட் வெர்டிக்கல் சைட்ஸில் வந்து ரெண்டு இமேஜினரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா லேட்டிடியூஸ் அண்டு லாங்கிடியூஸ். லேட்டிடியூஸ்னா அச்ச ரேகை மற்றும் தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. Ptolemy, a Greco-Roman mathematician, astronomer and geographer, was the first person to draw the lines of latitude as longitudes on the map. ஸோ மேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லேட்டிடியூஸும் லாங்கிடியூஸையும் ட்ரா பண்ணவர் யார் அப்படின்னா தாலமி அப்படிங்கிறவர். இன் திஸ் புக் Geographia, a detailed description about the Earth's surface, its size and circumference and many locations based on the lines to latitudes and longitudes are given. ஸோ அவருடைய புக்கு வந்து ஜியோகிராஃபியா அப்படிங்கிற புக்கில் வந்து நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லேட்டிடியூஸ் தீர்க்க ரேகை. லேட்டிடியூஸ் மீன்ஸ் அச்சரேகை, அச்சக்கோடுகள்னு சொல்லுவாங்க. அச்சரேகை, அச்சக்கோடுகள். The imaginary lines which are drawn horizontally on east-west direction on the earth are called the lines or parallels of latitudes. அதாவது ஒரு இமேஜினரி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு ஒரு இமேஜினரி லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் என்னென்னா லேட்டிடியூஸ். The 0 degree line of latitudes which divides the earth into two halves is known as the equator. ஸோ இந்த 0 டிகிரியிலிருந்து இந்த லேட்டிடியூஸ் வந்து எர்த்தை வந்து ரெண்டு பாதியாக, அதாவது 2 halves, மேல் பாதி கீழ் பாதியாக அதை வந்து டிவைட் பண்ணுது. அந்த லைன் வந்து ஈக்குவட்டர்னு சொல்கிறோம். From the equator, parallel lines are drawn towards the north and south poles at equal intervals. The latitudinal extends between 1 degree line of latitudes on earth in 111 kilometer. ஸோ அந்த ஈக்குவேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேரல்ஸை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நார்த் டு சவுத் போல்ஸில் ஈக்குவல் ட்ராவல்ஸில் ஒரு அந்த லைன் போட்டிருக்காங்க. இந்த லேட்டினல் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி இடைவெளியில் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு டிகிரி இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 111 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெட் கலரில் இருக்கிறதா ஈக்குவேட்டர். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பிளாக்கும் செகண்ட் பிளாக்கும் இடையில இருக்கிறது 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த மாதிரி 111 கிலோமீட்டருக்கு அது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Since the earth is giant shapes, the length of the lines of latitudes decreases from the equator towards the north and north poles. The 90 degree north and south poles are not found as a line but is a point. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெயின் ஷேப் இந்த குளோபல் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேட்டர்லேருந்து அந்த இது சவுத் நார்த் போல்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே லேட்டிடியூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதாவது அந்த கோடு வந்து போடுற லைன்ஸ் வந்து என்னாகும், சின்னதாகிக்கிட்டே போகும். லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி வரும். அந்த டாட்டு தான் நார்த் போல்ஸ் அண்ட் சவுத் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The lines of latitudes that are drawn horizontally between the equator and the north poles are called northern latitudes, and those which are found between the equator and the south poles are called southern latitudes. அதாவது என்னன்னா, இப்படி பால் இருக்குது அப்படின்னா இது வந்து குளோப் ஷேப்பில், தட் இஸ் ஈக்குவேட்டர். ஸோ இது வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். பாதி மேலே பாதி கீழே. இதிலிருந்து போகிற இந்த ஹரிஜாண்டலி லைன் வந்து பார்த்திங்கன்னா இது சவுத்து, இது நார்த்து. ஓகேவா? ஸோ இப்படி வந்து போகும். ஸோ தட் இஸ் சவுத், தட் இஸ் நார்த்து.
ஸோ இந்த லைன் இப்படி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து முடிக்கும்போது எப்படி முடியும்னா சின்ன ஒரு டாட் மாதிரி முடியும். ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி ஃபினிஷ் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவோன்னா சவுத்து போல், திஸ் சைட் நார்த்து போல். ஸோ என்னென்னா இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இது ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இந்த லைன் போக போக என்ன ஆகும் அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சி வரும்போது லாஸ்ட்டில் என்னாகும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி வரும். அதுதான் போல், நார்த் போல் சவுத் போல். The lines of latitudes considered of 89 parallels in the northern hemisphere and 89 parallels in southern hemisphere. One at the equator and the two poles are found as point. Totally there are 131 parallels found on earth. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. ஸோ the equator is the longest of all lines of latitudes. Hence, it is also known as the Great Circle. ஸோ இந்த ஈக்குவேட்டர் வந்து பெரிய லாங்கான ஒரு லைன். இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது பெரிய கோடு. ஸோ இந்த மேலே போகிற அந்த நார்த் சவுத் சைடு போகிற அந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும். ஸோ அதில் இருக்கிறது ஒன்றே ஒன்று, அந்த ஈக்குவேட்டர் மட்டும்தான் அதே சைஸில் இருக்கும். ஸோ அதுதான் பெரிய வட்டம் சொல்லுவாங்க, அது பெருவட்டம் அப்படின்னு சொல்கிறது. The area of the earth found between the equator 0 degree and the north pole 90 degree north is called the northern hemisphere. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேட்டர்லேருந்து மேலே நோக்கி போகிறது நார்த்துன்னு சொன்னோம். ஸோ நம்ம வந்து அப்ளை ட்ராப் பண்ணதில் வந்து இங்கே பாருங்கள் சவுத்துன்னு எழுதியிருக்கேன் இல்லையா, இது தப்பு. ஸோ இது வந்து நார்த்து, மேலே போகிறது நார்த்து, கீழே வர்றது தான் சவுத்து. ஓகேவா? ஸோ கீழே இந்த லைன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த லைன் போட்டுறோம். இது குளோப்னு சொல்கிறோம், இது ஈக்குவேட்டர். ஸோ இது வந்து நார்த்து, இது சவுத்து. ஸோ ஓப்பனது. ஸோ இந்த ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போகிற லைன்ஸு, இந்த லைன் பார்த்தீங்கன்னா நார்த்து ஹெமிஸ்பியர், கீழே வர்றது சவுத்து ஹெமிஸ்பியர். ஓகேவா? The location of any country or place is based on this division of the hemispheres. 0 degree north and south, 23.5 degree north and south lines or latitudes are called low latitudes. 23.5 north and south, 66.5 degree north and south lines of latitudes are called middle latitudes. 66.5 degree north and south, 90 degree and half north and south lines of latitudes are called high latitudes. இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா டிக்ஷனரி ஆஃப் ஜாக்கர்பி ஜூசன் மேத்யூ அப்படிங்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்லேருந்து இருக்குது. Important lines of latitudes. The earth rotates on its axis at an inclination of 23.5 degree. It also revolves around the sun while rotating. Based on the angle at which the sun rays fall on the earth, Cartesian lines or latitudes gain significance. though நம்ம என்ன சொன்னால் பூமி வந்து சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி கதிர்கள் வந்து பூமி மேலே ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டிகிரியில் விழும். அதை தான் நம்ம வந்து
எனக்கு நார்த் போல், ஆர்டிக்கல் சர்க்கிள், ட்ராபிக்கல் கேன்சர், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அண்டார்டிக் கேன்சர் அண்ட் சவுத் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. So the sun's rays do not fall equally to all parts of the earth. They fall vertically over the equator and slantingly towards the poles. Thus, all the places on earth do not have the same amount of temperature. Based on the amount of heat received from the sun, the lines of latitude help in dividing the earth into different climate zones. அதாவது என்னென்னா சன்ரைஸ் வந்து எல்லா பக்கமே ஒரே மாதிரி இருக்க அந்த விழறதில்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. ஒரு இடத்துல பார்த்தோன்னா வெர்டிக்கலாகவும், அந்த ஈக்குவேட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காகவும் விழுது. ஈக்குவேட்டர் இடத்துல வந்து வெர்டிக்கலாகவும், அந்த போல்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காகவும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் கிளைமேட் ஜோன்ஸை வந்து அவங்க டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ரைஸ்டு ஜோன். நம்ம வந்து 5th அதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரெட்டிஸாக இருக்கிறது தான் வந்து ஈக்குவேட்டர். இங்கே தான் வந்து நமக்கு சன்ரைஸ் இருக்கும் போது, இப்போ சன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ சன் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இதனுடைய சன் ரேஸ் அந்த கதிர்கள் வந்து அந்த ஈக்குவேட்டரில் வந்து வெர்டிகலாகவும், அந்த போல் அதாவது இங்கே கீழே வர வர என்ன ஸ்லாண்டிங்காகவும் இருக்கும். ஸோ அப்போ ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அதனுடைய ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும், ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது ரொம்ப குறைவாகவும் இருக்கும். அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த வெர்டிகலாக இருக்கிறது வந்து ஃப்ரைஸ்டு ஜோன், டெம்பரேச்சர் ஜோன், டாரைட் ஜோன். அந்த ரெட்டிஸாக இருக்கிற இடத்துல தான் வந்து ரொம்ப அதிகமான வெயில் அடிக்கும். அது வந்து வெப்பமண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் வந்து மித வெப்பமண்டலம், கொஞ்சம் அதிகமாக இருக்காது. வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒயிட்டில் இருக்கிறது வந்து பனிகள், ஃப்ரைஸ்டு ஜோன். அங்கே வந்து ஒளிக்கதிரே படாது, ரொம்ப எல்லாமே கூலிங்காக தான் இருக்கும். ஸோ அது நார்த்து, இது சவுத்து. இதுதான் சொன்ன அந்த ட்ரைடர் ஜோன் அப்படின்னா என்ன, இந்த ஈக்குவேட்டர்லேருந்து அந்த ட்ராபிக்கல் கேன்சர், அதாவது அந்த சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக விழுவுறதுனால ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டொரைட் ஜோன். அடுத்தது டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னா, அதில் அந்த சன் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவள் ஸ்லாண்டிங்காக போகிறனால மாடரேட் டெம்பரேச்சர் ப்ரீவல்ஸ் இந்த ரீஜியன், ஹென்ஸ் ரீஜியன் இஸ் கால் டெம்பரேச்சர் ஜோன். அதாவது வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்லாண்டிங்காக போகிறதுனால. இந்த சன்ஸ் ரேஸ் ஃபால்ஸ் ஸ்லாண்ட்லி. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து டெம்பரேச்சர் ஜோன் சொல்கிறோம். அடுத்தது ஃப்ரைஸ்டு ஜோன் அப்படின்னா, அதுங்க வந்து இந்த டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ, அதாவது சூரிய கதிர்களே வந்து அங்கே படாது. த்ரோ அவுட் ஆஃப் த இயர், அந்த ஒவ்வொரு வருஷத்தில் எப்போவுமே அந்த சூரிய கதிர்கள் அங்கே படாமல் இருக்கிறனால அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து வெரி லோவாக தான் இருக்கும். அதனால தான் வந்து ஃப்ரைஸ்டு ஜோன்னு சொல்கிறாங்க. சம் லைன்ஸ் ஆஃப் latitudes ஆர் ஆல்சோ கால்டு பை த ஃபாலோயிங் நேம்ஸ் இன் தமிழ். சில லைன்ஸை வந்து தமிழில் எதுன்னு சொல்கிறோம்னா, லேட்டிடியூட் வந்து அகலாங்கு அப்படின்னு சொல்கிறோம், லாங்டியூஸ் வந்து நெட்டாங்குன்னு சொல்கிறோம், ஈக்குவேட்டர் வந்து நிலநடு வரை, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக வரை, ட்ராபிக் ஆஃப் காப்ரிக்கன் அப்படின்னா மகர வரை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து அறிவியல் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியில் இது கொடுத்துருக்காங்க. இப்போ லாங்டியூஸ் என்ன பார்த்தா, இந்த இமேஜினரி லைன்ஸ் drawn vertically connecting the poles North Pole and South Pole are called lines or meridian of latitude. These lines are latitudes or longitudes are seen semicircle. ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான். ஸோ நாம் ஃபஸ்ட்டு வந்து லாங்டியூஸ் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே போட்டு ஈக்குவேட்டர்லேருந்து வெர்டிக்கல்னால் அதாவது ஸ்லீப்பிங் லைனாக போட்டோம், படுக்கடையா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் லைனில் போட்டோம் இல்லையா. இதுதான் வந்து லாங்டியூஸ். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறது இதனோட ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஈக்குவேட்டரை மென்ஷன் பண்ணுவாங்க. இதிலேருந்து இதனோட எப்படி போகுது அப்படின்னா, லாங்டியூஸ் எப்படி இருக்குன்னா வெர்டிகலி, அதாவது கிடைமட்டமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் நார்த் போல்லேருந்து சவுத் போல் இப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க, நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
The 0 degree line of longitude is called the prime meridian. ஸோ இந்த 0 டிகிரியில் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்ம ப்ரைம் ஈக்குவேட்டர்னு சொன்னோம், அதில் இது ப்ரைம் மெரிடியன் சொல்கிறாங்க. There are 180 lines of longitude towards the earth and west from the prime meridian. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் வந்து 180 லைன், அதாவது 180 லைன்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 360 lines of longitude. These lines converge toward the poles. The 180 degree west and 180 degree east line of longitude are same line. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் ஒரு லைன் வரும் இல்லையா, இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு 180, ரைட் சைடு ஒரு 180. ஸோ மொத்தமாக 360 லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செமி சர்க்கிள் லைன் தான் இருக்கும். The lines of latitudes are that are found between the prime meridian and the 180 degrees east line of longitudes are called eastern longitudes, and the lines of the latitudes for between the prime meridian and the 180 west line latitudes are western. Two opposite meridians from the great circle. ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 2 சர்க்கிள் இருக்குது. அந்த 2 சர்க்கிளும் வந்து ஆப்போசிட் வந்து சர்க்கிள் வந்து இந்த ஆப்போசிட் சர்க்கிளை வந்து என்னன்னு சொல்லணும்னா கிரேட் சர்க்கிள்னு சொல்கிறாங்க, பெருவட்டம் சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன் in 180 degree line of latitudes has been fixed as the international date line drawn on the Pacific Ocean between Alaska and Russia through Bering Strait. If a person crosses these lines from the west to east, he loses a day. On the other hand, when he crosses from the east to west, he gains a day. Based on this, the date is fixed for different countries or region of the world. International date line சொல்கிறவங்க, அதாவது என்ன அப்படின்னா அந்த 180 டிகிரி செல்சியஸில் இருக்கிற அதை தான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னா பசிபிக் ஓசன்லேருந்து அலாஸ்காவிலிருந்தும் ருசியாவிலிருந்து பேரிங் ஸ்டேட் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு பர்சன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் கிராஸ் ஆகும்போது ஒரு நாள் குறையும்னா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு போகும்போது ஒரு நாள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது இது வேணாம், இதுதான் சொல்லுவாங்க லாட்டிடியூட்ஸ் லைன்ஸ். இது இடையில ஒரு கோடு வருது இல்லையா, அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன். The international date line is not straight. If the line is drawn straight, two places in the same country would have different dates. So the international date lines are found zigzag in Latin place to avoid confusion. So இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் தான் வந்து டேட் லைனு. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஜிக்ஸாக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சின்னதாகவும் இங்கே ஜிக்ஸாகவும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, இப்போ இங்கே வந்து இந்த ஈஸ்ட் சிபீரியன் சீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பற்றியா, இங்கே ஃபஸ்ட்டு 180 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த இடத்துல வந்து இந்த சீக்கு பக்கத்தில் ஒரு பெண்ட் ஆகிருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது என்னாகும், ருசியாவில் வந்து 2 டேட் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆகும்போது இது பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரிஞ்சிடும். ஸோ 2 டேட்டு வரும். ஒரு நாளில் வந்து ருசியாவுக்கு வேறு டேட்டு வந்து ரஷ்யாவுக்கு வந்து வேறு டேட்டு வரும். அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஜிக்ஜாக்காக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜிக்ஜாக். ஸோ கால்குலேட்டிங் கீப்பிங் எ பர்டிகுலர் மெரிடியன் அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒன். ஸோ நம்ம இது வேணால் இங்கே வந்து இந்திய ஸ்டாண்டர்ட் டைம். The longitudinal extent of India is from 68 degree 7 inch east to 97 degree 25 inch east. As many as 29 lines to longitude pass through India. Having 29 standard time is not logical. Hence, 82.5 degree east line of latitude is observed as the prime meridian to calculate the Indian standard time. So, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் போகுது இல்லையா, இந்த ரெட்டிஸாக வருது பாருங்கள், இதுதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம்.
இது எங்கே இருந்து வருதுன்னா நம்ம வந்து 29 லைன்ஸ் வருது. ஸோ 29 ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம வந்து செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் 82.5 டிகிரி ஈஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 82.5 degree east line of latitude passes through மீர்ஜபூர் நியர் அலகாபாத் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ நீ உத்தரப்பிரதேசத்துலேருந்து அலகாபாத்துக்கு பக்கத்தில் மீர்ஜபூருங்கிற இடத்துல தான் இது கிராஸ் ஆகுது. திஸ் இஸ் லொக்கேட்டட் அட் an equal distance from கவுமேட்டா இன் குஜராத் அண்டு கிபித் இன் அருணாச்சல பிரதேஷ். ஸோ இது எங்கே இருக்குன்னா கவுமேட்டா அப்படிங்கிறது குஜராத்லேயும் கிபினித் அருணாச்சல பிரதேசத்துலேருந்தும் அதனோட ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு டைம் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். சார் ப்ரைம் மெரிடியன் அந்த ரெட்டிஸாக இருக்கிறது தான் ப்ரைம் மெரிடியன். இந்த லைனை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமும் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, இந்த குளோப் லெசன் இஸ் ஃபினிஷ். நீங்கள் இதை ஒரு டைம் ரீட் மட்டும் பாருங்கள். ரைட் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் இந்த பாக்ஸில் இருக்கிறது அந்த இதை ட்ரா பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த க்ரீன் கலரில் இல்லையா, இதை ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல்.